அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் ஏர்போர்ட்டில் கைதான ஹத்தாமா வீட்டு பணிப்பெண்ணை சிறையில் அடைத்த குவைத்தின் ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் வெளிநாட்டவர்களை அச்சுறுத்தும் தெருநாய்கள் ஷ்வேக் ஏரியாவில் நடந்த பரபரப்பு சம்பவம் முக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. அடுத்து குவைத்தில் நாளை மாஃபி மாய் தண்ணீர் இருக்காது, மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகத்தின் அதிரடி அறிவிப்பு, மாற்று ஏற்பாடுகள் செய்து கொள்ளுங்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் விமான நிலையத்தில் எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த ஹத்தாமா அதாவது வீட்டு பணிப்பெண்ணை குவைத்துடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அரபன்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி எத்தியோப்பியாவின் தலைநகரமான அடிஸ் அபாபாவிலிருந்து குவைத் வந்த ஹத்தாமாவின் பேகேஜ்களை சுங்க அதிகாரிகள் பரிசோதனை செய்துள்ளார்கள். பரிசோதனை செய்யப்பட்டதில் அதில் சுமார் 3458 குவைத் தடை செய்த சைக்கோட்ரிப் மாத்திரைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குவைத்துடைய ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த வீட்டு பணிப்பெண்ணை கைது செய்து விசாரித்து வருகிறது. குவைத்தில் போன மாதத்திலிருந்து கடுமையான சட்டங்கள் போடப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பொருளை கடத்துதல், தடை செய்யப்பட்ட மருந்து மாத்திரைகளை கடத்துதல், சாராய வியாபாரம், விபச்சாரம் போன்ற குற்றங்களை செய்தால் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை எச்சரித்துள்ளார்கள். அதனால குவைத் வரும் நம்ம பாருங்க அவங்க கொடுத்தான் இவங்க கொடுத்தான் நம்பி ஏதாவது குவைத் தடை செய்த பொருள் கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் லைஃப் தான் வீணாக போகும். கடைசியில் கம்பி எண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் குவைத்துடைய சட்டத்திட்டங்களை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருங்க. அதுபோல் விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்துடைய மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் மேற்கு புனேதிஸ் நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர் வலையமைப்பில் பராமரிப்பு பணிகள் நாளை ஜனவரி 9 மேற்கொள்ளப்படுவதால் நாளை இரவு சரியாக 8 மணி முதல் 1 மணி நேரம் வரை குவைத்தில் உள்ள சில பகுதிகளுக்கு நீர் சப்ளை இருக்காது என தெரிவித்துள்ளது. குறிப்பாக தெற்கு அப்துல்லா முபாரக் ஏரியா, ஜெலிப் ஷ்வேக் ஏரியா மற்றும் அல் சுலேபியா ஃபார்ம்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டாலோ அல்லது கூடுதல் விசாரணைக்கு பொதுமக்கள் 152 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத் நாட்டின் பல பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதும் அவற்றில் சில தெருநாய்களுக்கு ராபிஸ் நோய் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. முன்பெல்லாம் தெருநாய்களால் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா தெருநாய்களால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஷ்வேக்கில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தை பாருங்க. தெருவில் நடந்து சென்ற ஒருவரை தெருநாய்கள் கூட்டமாக சென்று தாக்கிய வீடியோ. நம்ம ஊரில் தான் நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னா தௌலத்துல் குவைத்திலும் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவது நடைப்பயணிகளுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குவைத் பலதியா உடனடியாக இந்த விஷயத்தில் தீவிரம் காட்டி பொதுமக்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. அதுபோல ஜெலிப் ஷ்வேக் ஏரியா, மங்காஃப் ஏரியா, மஹபுல்லா, ஃபாயில் போன்ற வெளிநாட்டவர்கள் வசிக்கக்கூடிய ஏரியாக்களிலும் இந்த தெருநாய்களின் தொல்லை அதிகம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியாவிலும் தெருநாய்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அதே போல எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 15,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 25 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 16,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 27 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 19,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 41 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 12,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 28 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 71 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 51 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 290 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 796 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 161 ஃபில்ஸாக உள்ளது. அதேபோல் நம்ம அடிக்கடி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது பார்த்தீங்கன்னா குவைத்திலேருந்து மற்ற பிற வெளிநாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு, அதாவது ஆண்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 10 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம், பெண்களாக இருந்தால் 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதாவது கோல்டு ஜுவல்லரி இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.